திருட்டு கேஸ் நம்பர் 3. இது வந்து ரீசென்ட்டா நடந்தது. 2018ல. சரியான மேட்சுகளா போய்க்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும். ஆஸ்திரேலியாக்காரனுங்கலாம் ஃபுல் ஸ்லெட்ஜிங் மோட்ல இறங்கி, எப்படியாவது சவுத் ஆஃப்ரிக்காக்காரனுங்கள கட்டங்கட்டி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறித்தனமான வித்தைகள் எல்லாம் காட்டிட்டு இருந்தானுங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் இவனுங்கள இப்படியே விடக்கூடாது, நம்மளும் திருப்பி தாக்கணும்னு ஆடிட்டு இருக்கிறானுங்க. 3வது டெஸ்ட் வந்துருச்சு. ஒரு காலத்தில அஃப்ரிடி கிட்டலாம் பால குடுத்தோம்னா, பால கடிச்சு துப்பிருவான். அந்த மாரி வேலைய பேன்கிராஃப்ட் பண்ணிட்டான். கடிச்சு துப்பல. ஆனா வந்து சாண்ட் பேப்பர வச்சு, இந்த பஞ்சர் ஒட்டுறவனுங்கலாம் தேய்க்கிற மாரி வரட்டு, வரட்டு, வரட்டுன்னு தேய்ச்சுட்டான். யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் இருந்தான். ஆனா என்ன ஆயிப்போச்சு, சும்மா கையும் களவுமா வெறித்தனமான கேமராமேன் சும்மா ஜூம் பண்ணி, அவன் வச்சு வரட்டு, வரட்டுன்னு தேய்க்கிறத கேட்ச் பண்ணிட்டானுங்க. இத திரையில போட்டு காட்டிட்டானுங்க. பையன் அதிர்ந்து போயிட்டான். எடுத்து நேரா ஜட்டிக்குள்ள சொருகுனா, அதையும் கேட்ச் பண்ணிட்டானுங்க. ஸ்டீவ் ஸ்மித்து, டேவிட் வார்னரு, பேன்கிராஃப்ட் 3 பேத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. என்டையர் டீமுக்குமே இது தெரியறதுக்கான வாய்ப்பு ஹெவியா இருக்கு. பல பேர் மறைக்கலாம். ஆனா, இந்த மாரி மேட்டர எல்லாம் மறைக்க முடியுமா? ஏன்யா? ஒருத்தன் பிட்சுக்குள்ள வச்சு பஞ்சர் போட்டுட்டு இருக்கான். இது மத்தவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இவங்க 3 பேர் தான் காரணமா? எங்கள பார்த்தா என்ன கேன பையன் மாரி தெரியுதா? ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு வேர்ல்டு சாம்பியன்ஸோ, அதே அளவுக்கு இவனுங்க பிரபலமான ஒரு சீட்டிங் சாம்பியன்ஸ் கூட.